पीताम्बरं करविराजितशङ्खचक्रे कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासखायमधिसुन्दरमन्दहासं वातालये समनिशं கிருதி பாவயாமி. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 18வது தசகத்தில் 5வதும் 6வதும் ஸ்லோகங்களை பார்க்கலாம். இதில் திருவக்குலத்தில் வதிச்ச அங்கராஜன், கீர்த்திமானான அங்கராஜனுக்குடைய பையனாக வேணன் அப்படிங்கிற துஷ்டமான சுபாவமுடைய இந்த வேணனுக்கவன் அவருக்கு உண்டாகிறார். அந்த வேணனுடைய துஷ்ட சுபாவத்தினால அவனுடைய உடலை பஸ்மமாக்கிடுறா இந்த ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து. அப்போது அந்த உடல்லேருந்து அவனுடைய அம்மாவானவள் அது உடலை பத்திரமா காப்பாற்றின்னு இருக்கும்போது அந்த உடலிலிருந்து கீழ்பாகத்திலிருந்து தட் இஸ் தொடையை எடுத்து கடையறா இந்த தேவர்கள் எல்லாருமா ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து. ரிஷிகள் எல்லாமா கடையும் போது அதுலேருந்து உண்டாகிற பாகுகன் அப்படிங்கிற நிஷாதன் அப்படி பாபமே உருவான இந்த வேணனுடைய அடுத்த பிறவி, வேணனுடைய பாவங்களுடைய ஒரு உருவமான இந்த நிஷாதன் வந்த உடனே அவனை ஒரு பக்கமாக தள்ளி விட்டுட்டு அடுத்தது அவனுடைய மேல் பக்கமான கை எடுத்து கடையிறான். கையிலேருந்து கடையும் போது அந்த கையானதில் இந்த எல்லா விதமான பாவங்களும் நீக்கி வேணனுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கிட்டு பகவானுடைய ஒரு அம்சமான பிருத்து சக்கரவர்த்திங்கிறவர் இதிலிருந்து உண்டாகிறார் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இதுக்கு மேற்கொண்டு என்ன ஆகுறதுன்னாக்கா பார்க்கலாம். இதில் ஆக்சுவலி இந்த கடையிறா இல்லையா, கடையும் போது கையை கடையும் போது பிருத்து சக்கரவர்த்தி மட்டும் உண்டாகிறது இல்லை, அது கூட ஒரு மிதுனத்தில் உண்டாகிற ஒரு அர்ச்சிஷ் அப்படிங்கிற தேவியுடைய லக்ஷ்மி தேவியுடைய இன்னொரு ரூபம், லக்ஷ்மி தேவியுடைய ரூபமான அர்ச்சிஷ்கிறவளும் அதிலிருந்து ஆவிர்பவிக்கிறார். அந்த மாதிரி ஆவிர்பவித்த உடனே இந்த குபேரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இவாளுக்கு சரியான சமயம் வந்த பின்ன இவாளுக்கு முதல்ல தங்க சிம்மாசனத்தை கொடுக்குற. அப்புறமா வாயு பகவான் வருண பகவான் அவளுக்கு அழகான ஒரு சாமரத்தை கொடுக்குறார். அதுக்கப்புறம் கொடையை கொடுக்குறார். அதுக்கப்புறமா இந்த பிரம்மதேவர் அவர் தன்னுடைய வேதங்கள் அப்படிங்கிற கவச்சத்தை கொடுக்குறார். இப்படி எல்லாருமா கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த தேவியானவள் பூமி தேவியானவள் வேணன்களால் ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த தேவியானவள் அவள் என்ன பண்ணுறா, தன்னுடைய எல்லா விதமான கொடுக்கிற சாதனங்கள் எல்லாம் ஔஷதிகளும் சரி அல்லது அன்னங்கள் என்னவானாலும் சரி எல்லாத்தையும் தன்னுக்குள்ளேயே அடக்கி வச்சுடுறா. அதை இவர் எப்படி சரி பண்ணறாருங்கிறது அடுத்த ஸ்லோகம் சொல்லி கொடுக்கப்படுறது. விக்யாத பிரதுரிதி தாபசோபதிஷ்டைः சூதாத்யை பரிணுத பாவி பூரி வீரியக வேனார்த்தியா கபலித சம்பதம் தரித்ரீம் ஆக்ராந்தம் நிஜதனுஷாம் சமாமகார்ஷீஹி. விக்யாத பிரதுரிதி, பிரது அப்படின்னு புகழ்பெற்ற இந்த மிதுனத்திலிருந்து உண்டாகிற ஒரு நீங்கள் ஆவிர்பவிச்சீர்கள். அதில் உங்களுடைய பெயர் பிருத்து அப்படின்னு பேர் உண்டவர். அவர் தாபசோபதிஷ்டை சூதாதியை பரிணுத பாவி பூரி வீரியகா. இப்போது சூதர்கள் மாகத மந்திகள் எல்லாரும் இந்த ராஜாவை கார்த்தால புகழ்ந்து பாடுவாள். அவளுக்கு தாபசோபதிஷ்டை இந்த ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து இவருக்கு சொல்லி கொடுக்கறதுனால அது பிரகாரமாக எல்லாருமா சேர்ந்து அவருக்கு பின்னால் எதிர்காலத்தில் செய்ய போகிற வீர செயல்கள் எல்லாம் என்னதோ அதை புகழ்ந்து புகழ்ந்து பாடுறா. எல்லாரும் சூதர்கள் எல்லாருமா சேர்ந்து இவளை இந்த பிருத்து மகராஜ பாடுறா. பாடின உடனே அதுக்கப்புறமா என்னாருது, வேணார்த்தியா கபலித சம்பதம் தரித்ரிங்கிறது பூமிதேவி. பூமிதேவியானவள் வேணார்த்தியா, வேணன்னால ஆர்த்திக்கப்பட்டிருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவள் கஷ்டப்பட்டதுனால என்ன பண்ணிடா, கபலித சம்பதம் எல்லா விதமான சம்பத்துக்கள்
எல்லாத்தையும், தட் இஸ் என்னெல்லாம் ஓஷதிகள் கொடுக்கணுமோ, என்னெல்லாம் அன்னங்கள் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் எதுவையும் கொடுக்காம எல்லாத்தையும் தனக்குள்ளேயே கபளிதம் பண்ணிடுறா, எல்லாத்தையும் முழுங்கிடுறா. தட் இஸ் எல்லாத்தையும் தனக்குள்ளேயே அடக்கி வச்சுடுறா இந்த பிருத்திவியானவள். அப்போது பூமி தேவியானவள் எல்லாத்தையும் அடக்கிண்டு வச்சுத்தினதுனால என்னாச்சு, பூமியானது வறண்டு போய் நிறைய மேடும் பள்ளமுமா இருக்குது. இப்போ வேணார்த்தியா கபலித சம்பதம் தரித்ரீம் ஆக்ராந்தம் நிஜதனுஷாம் சமாமகார்ஷி. இப்போ இவர் பார்க்குறார், இந்த பிருத்து மகராஜ் பார்க்குறார், இந்த நிலமானது பூமி தேவியானது மேடும் பள்ளமுமா இருக்குது, அதை தன்னுடைய வில் எடுத்து முதல்ல சமமாக்குறார். சமாமகார்ஷித். அப்போது முதல்ல அதை சமமாக்குறார். அந்த நிலங்களை எப்படி மேடும் பள்ளமாக இருக்கோ அது எல்லாத்தையும் நீக்க வச்சுட்டு அது சமமாக்குறார். சமமாக்கும்போது என்ன பண்ணார், அப்போது அந்த தேவியானவள் பூமி தேவியானவள் ஒரு பசு ஒரு ரூபத்தில் அவள் போகிறாள். அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை திரும்பியும் பார்க்கலாம். விக்யாத பிரதுரிதி தாபசோபதிஷ்டைः சூதாத்யை பரிணுத பாவி பூரி வீரியக வேனார்த்தியா கபலித சம்பதம் தரித்ரீம் ஆக்ராந்தம் நிஜதனுஷாம் சமாமகார்ஷி. இப்போ எல்லாத்தையும் சரியாக்கினும் பூமிதேவியானவள் பிடிச்சு தன்னுடைய சமமாக்கும்போது வில்லும் அம்பும் வச்சு கையில் வச்சுட்டுருக்கிறத வச்சுன்னோ தன்னை எங்கே அவர் கொண்டுட போகிறாரோ சொல்லிட்டு பயந்துண்டு பூமிதேவியானவள் பூமியுடைய ஸ்துதி அப்படி பண்ணறா அந்த பிருத்து மகாராஜுக்கு. அந்த ஸ்துதியானது பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 17வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இந்த மாதிரி ஸ்துதிக்கிற இந்த பூமி தேவியை பார்த்து இவர் மேல்கொண்டு என்ன செய்கிறார், அடுத்த ஸ்லோகம் வருது. பூயஸ்தாம் நிஜகுல முக்கியவத்சயுக்தைः தேவாத்தை சமுச்சித சாருபாஜனேஷு அன்னாதீன்யபிலேஷிதானி யானி தானி ஸ்வச்சந்தம் சுரபிதனூம் அதூதுஹஸ்துவம். இப்போ சுரபிதனும், இப்போ இந்த பூமிதேவியானவள் சுரபியுடைய பசுமாடுடைய ரூபத்தை எடுத்துண்டு இவள் ஓடுறா. இந்த ஓடுறவளை இந்த பிருத்து மகராஜ் பிடிச்சுட்டு இருக்க உடனே அவள் என்ன பண்ணுறா, அவ ஸ்துதிக்கிறான்னு பார்த்தோம் இல்லையா போன ஸ்லோகத்தில். அவன் ஸ்துதிச்ச இந்த பூமிதேவியானவள் சுரபிதனும் வச்சுருக்கிறவள் அவள் சொல்கிறார், நிஜ குல முக்கிய வத்ச யுக்தைகி. எனக்கு பால் கொடுக்கணும்னாக்கா எனக்கு ஒரு கண்ணுக்குட்டி வேணுமே, அந்த கண்ணுக்குட்டியை நீங்கள் நிஜகுலம் உங்களுடைய அவாவா குலத்தினுடைய தலைவர்களை ஒரு வத்சனா வச்சுண்டு, தட் இஸ் ஒரு கண்ணுக்குட்டியாக வச்சுண்டு தேவாத்யை யார் வேணுமோ அவாவா எடுத்துக்கிட்டாக்கா சமுச்சித பாரோஜினேஷு. ஏன்னா எல்லாருக்கும் கறக்கிறதுக்கு பாலை கறந்துன்னா அதுக்கு நேரத்தில் கொட்ட முடியாது இல்லையா, அதுக்கு ஒரு பாத்திரம் வேணுமே. அவாவாளுக்கு சாருபாஜனேஷு அழகான ஒரு பாத்திரம், அதுக்கு ஏற்ற ஒரு பாத்திரத்தில் அவாவாளுக்கு வேண்டியது அவாவா கறந்துக்கிட்டோம். என்ன கேட்குறாளோ அன்னாதீன் அபிலேஷி தானி யானி தானி, என்னெல்லாம் அவள்லாம் அன்னங்கள் கேட்குறாளோ, என்னெல்லாம் லாம் கேட்குறாளோ எல்லாத்தையும் நான் அவளுக்கு கறந்து கொடுப்பேன், அவளுக்கு கறக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவேன், அவளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கட்டும். ஆனால் 4 சாதனம் வேணும்னு சொல்கிறா. 1 கறக்கிறவன் வேணும், அப்புறமா ஒரு கண்ணுக்குட்டி வேணும், அப்புறம் ஒரு பாத்திரமும் வேணும். அப்படி என்ன கறக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதையும் கறந்துண்டாக்கா நான் அதூதுஹஸ்தம். அப்போ நான் சுரபிதனும்ல இருக்கிறேன். என்னுடைய பூமி தேவியானவள் ஒரு பசுமாடுடைய ரூபத்தில் இருக்கா. அதுலேருந்து என்ன வேணுமோன்னு அவளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அன்னாதீன் அபிலேஷிதானி யானி தானி, யாரெல்லாம் என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ எல்லாத்தையும் நான் ஸ்வச்சந்தம் சுரபிதனும்
அதூதுஹஸ்தம், நீங்கள் தான் அவளுக்கு இப்போ கறந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இவ கேட்குறா. அதுக்கேற்ற மாதிரி பிருத்து மகராஜும் அவர் ஊதுஹஸ்துவம், அவர் வந்து எல்லாருக்கும் அது மாதிரி கறந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறார். பூயஸ்தாம் நிஜகுல முக்கிய வத்சயுக்தைஹி தேவாத்யை சமுச்சித சாருபாஜனேஷு அன்னாதீன்யபிலஷிதானி யானி தானி ஸ்வச்சந்தம் சுரபிதனூம் அதூதுஹஸ்துவம். இப்போ நீங்கள் அது அரைச்சி கொடுத்தேன், இப்போ எடுத்து கொடுத்தேன்றது மட்டும் சொல்லிட்டு நிஜ குல முக்கிய வத்ச யுக்தைகின்னு அந்தந்த குலத்துக்கு ஏற்ற ஒரு தலைவனை வந்து வத்சனாக வச்சுண்டு யார் தேவாத்தியை எடுத்துக்கலாம் அப்படின்ற இவ்வளோ மட்டும்தான் இந்த இடத்துல நாராயண பட்டத்திரி சொல்லியிருக்கார். இதே வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 18வது அத்தியாயத்தில் டீட்டெயிலாக யார் யார் என்னென்ன வத்சனை வச்சுண்டு யார் யார் என்னென்ன பாத்திரங்களில் என்னென்ன கடைஞ்சி எடுத்துண்டா பூமி தேவியானவள் எல்லாத்தையும் கொடுக்குறா, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்குறாங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக அதில் சொல்லியிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிருத்து மகராஜ் முதல் தவர், அவர் என்ன பண்ணுறார், அவருடைய வத்ச யுக்தைஹி சொல்லியிருக்கார். நிஜகுல முக்கிய வத்ச யுக்தை, அவருடைய நிஜகுலத்துடைய வத்சம் யார், ஸ்வயம்புவ மனு தான். ஸ்வயம்புவ மனுவை வந்து வத்சனா வச்சுண்டு பிருத்து மகராஜ் வந்து அவருக்கு பாத்திரம் என்னது, கை, அவருடைய கைங்கிறதே பாத்திரம். அந்த கைகள்னால அங்கே இந்த உலகத்தில் இருக்கிற பன்ஷாளுக்கெல்லாம் வேண்டிய பயிர்கள் எல்லாத்தையும் அவர் கடைஞ்சி எடுத்துக்கிறார். ஆச்சா முதல்த்தது. அடுத்தது இந்த ரிஷிகள் பார்க்கலாம். ரிஷிகள் என்ன பண்ணாரா, அவளுடைய லீடர் வந்து ப்ரஹஸ்பதி. அந்த ப்ரஹஸ்பதியை வத்சமாக வச்சுண்டு அவளுக்கு ஒரு இது வேணும் இல்லையா, பாத்திரம் வேணுமே, அவளுடைய பொறிப்புலன்கள் அதையே தான் பாத்திரமாக வச்சுண்டு அவள் கடைஞ்சி எடுத்துக்கிறது என்னது, வேதங்கள் எல்லாத்தையும் கடைஞ்சி எடுத்துக்கிறாளாம். இப்போ தேவர்கள் எல்லாம் இருக்கா, தேவர்களுக்கு யார் லீடர், இந்திரன்கிறவர் லீடர். இந்திரன்னா லீடராக வச்சுண்டு தட் இஸ் அவரை வத்சமாக வச்சுண்டு இவா வந்து தேவர்கள் எல்லாரும் ஒரு தங்கமான பாத்திரத்தில் அவள் வந்து மனசு உடைய இது வலிமை, அப்புறம் உடலோடு வலிமை, புலனோடு வலிமை, அப்புறமா அமிர்தம் எல்லாத்தையும் அவள் கடைஞ்சி எடுத்துக்கிறாளாம். இன்னும் இதை போல் நிறைய சொல்லியிருக்கா இந்த பாகவதத்தில். இப்போ அடுத்தது என்ன நடக்கிறது, அடுத்தது இந்த பிருத்து மகராஜ்க்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஸ்லோகங்களில் பார்க்கலாம். 7வது 8வது ஸ்லோகத்தில் நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்கலாம்.